டேனியல் ராஜனும் திருப்பொருக்கி காந்தி, அதான் அந்த திருமுருகன் காந்தி. அப்பா அம்மா வச்ச பேரை வெளியே சொல்ல துணிவில்லாத, உப்பு இல்லாத ஒரு ஈனப்பிறப்பு கோயம்புத்தூர்ல பேசும்போது குண்டுவெடிப்பு காரணம் இந்து முன்னணி அப்படின்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் வாயை வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு பிழைக்கிறது, அதாவது உடம்பை வைத்து விபச்சாரம் செய்து பிழைக்கிறத விட கேவலமான பிரபச்சாரம். வாயை வைத்து விபச்சாரம் செய்து பிழைக்கும் இந்த மாதிரி ஈனப்பிறப்பு. ஏண்டா திருப்பொருக்கி காந்தி, குண்டு வெடிச்சதுக்கு காரணம் நீ அப்பன் கூப்பிட்டு போய் மடியில் பட்டு உருண்டுட்டு இருந்தி அல்லுமா பாஷா, அவன் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்குது. அந்த குண்டுவெடிப்பு நடக்கும் பொழுது ஆட்சியில இருந்து நீ இப்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்கியே, நீ இப்ப நக்கி பொழிச்சிட்டு இருக்கியே, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்துச்சு. செத்தது பூரா இந்துக்கள். அன்னைக்கு திட்டமிட்ட மத கலவரம் அப்படின்ட்டு அங்குள்ள பொதுமக்களே பேசிக்கிறாங்க. எல்லா முஸ்லிம்களையும் மூடி இருந்துச்சு. இதுல எங்கடா இந்து முன்னணி வந்துச்சு? பாதிக்கப்பட்டவனுக்கு குரல் கொடுக்க வந்ததுதான் இந்து முன்னணி. உன்ன மாதிரி வாயை வச்சு ஏதாவது கிடைக்குமான்னு அலைகிற ஈனப்பிறப்புகள் கிடையாதுடா. நாங்கெல்லாம் வாய் கிடைக்கு, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிட்டு போயிருது. வாய் இருக்குன்னு என்னத்தனால நக்கிட்டு போற நாய் மாதிரி உன் கூட கட்சியில் இருக்காங்க பாரு, அந்த எஸ்டிபிஐ கூட்டணி. அவன் யாரா? இந்தியா முழுவதும் மத பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் பிரிவு தான் எஸ்டிபிஐ கட்சி. அந்த கட்சி தானே உனக்கு சோறு போடுறானே, எலும்பு போடுறானே வச்சிருக்க கூட்டணி கட்சி. அதை கேட்க துப்பு இல்ல. அவங்க பண்ண அராஜகம் தான் அதிகம் சொல்லிட்டு கேரளா முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது நீதிமன்றம் கண்டிச்சிருக்குது, தடை செய்யப்பட்ட அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை. அப்பேற்பட்ட ஒரு ஈனத்தனமான, கேவலமான, அப்பேற்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பின் அரசியல் பிரிவை கூட வச்சுட்டு வாய்க்கு உசாம பேசுறிய, உண்மையிலே நீ சோத்ததான் நீங்க வேற என்ன வாழ்ந்துட்டு இருக்கியாடா? அடுத்தது யாரு? அந்த மனிதநேய மக்கள் கட்சி, அந்த நிறைய சில்லறை கட்சி எல்லாம் இருக்கும். இது எல்லாம் யாரு? அந்த 1998 குண்டு வெடிக்கும் போது அந்த அமைப்பில், அல்லுமா அமைப்பில் இருந்த பலர் இப்ப அந்த கட்சியில் தாண்டா இருக்காங்க. இது வேற இந்தியா. புதிய தமிழகம் வளரும் போது தெருவில் இறங்கி நடக்க முடியாதுடா அவனால. ஏன்னா இப்பயே எல்லாரும் கேள்வி கேட்க போய் தான் ஆவடி நாசர் கையில சூலாயத்தை எடுக்கிறான். கடவுளை நம்புகிறேன் காட்டுமிராண்டி அப்படின்னு அவனை சொல்றவன் அப்பனை வச்சுக்கிட்டு அவங்க தெருவா வேலைந்திட்டு நெத்தில திரு சுத்திட்டு இருக்காங்க. மே 4ஆம் தேதி புதிய தமிழகம் பிறக்க போகுது. உன்னை போன்ற அந்நிய நாட்டு மதத்தின் அடிமைகளின் எச்ச எலும்புகளை பொறுக்கி தின்னும் நாய்களுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்பதை இந்த வரும் தேர்தல் முடிவு செய்யும். புதிய தமிழகம் பிறக்கும் பொழுது ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிக்காத. ஜெயில இல்லைனாலும் பரவாயில்ல, தெருவில் இருக்கணும். தெருவில் போறோம் செருப்பு கட்டி அடிப்பான் பாத்துக்கோ. மக்களுக்கு இந்த இந்து உணர்வு வந்திருக்குது. முருகபக்தர் மாநாட்டில் தெரிஞ்சிருக்கும், திருப்பரங்குன்ற விஷயத்துல தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு கூட இருக்க அரசியல்வாதிகள் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னவனே நெத்தில திருநெல்வேலி அலைகிறான் உட்காந்துட்டு. பல பாவடை பிறப்புகள் தமிழர் மாதிரி ஆளுங்கள்லாம் நெத்தில குங்குமத்தோட அலைகிறா. இது என்னன்னா இந்துக்களின் ஒரு எழுச்சி வெளியே தெரியுது. இந்த எழுச்சி வாக்கா மாறி மே 4ஆம் தேதி புதிய தமிழகம் பிறக்கும் பொழுது இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிட போகிறீர்கள். அதுல முதலா நீ தான் இருக்க போற. இருந்தா தமிழ்நாட்டில் செருப்படி வாங்கி சாக போற. அதுல பேசும்போது என்ன பேசணும் யோசித்து பேசு. இப்ப சோறு கிடைக்கின்றதுக்காண்டி நாளைக்கு நடுத்தருவில் நாயோட கேவலமா அலைஞ்சிடாது.